அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் திருவருட்பாவே எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு திருவருட்பாவே. இதுகால்வரை தோன்றிய வேதம் கண்ட இவர்கள் இது தருணம் ஊன்றிய வேதம் வழங்கியதை அறியாத இவர்கள் மருட்பா என வழக்கிட்டது இவர்களின் அறியாமையே என்றும் திருவருட்பாவே என்றும் வழக்கு தெளிவு அளித்தது. அந்த வரலாற்று நிகழ்வு யாவரும் அறிந்ததுதான். எனினும் இங்கு இப்போது குறிப்பிடப்படுகின்றது. இலங்கை ஆறுமுக நாவலர் அருட்பாவை மருட்பா என கடலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். விசாரணைக்கு வள்ளலார் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த அனைவரும் எழுந்து நின்று வணங்கினர். நீதிபதி வெள்ளையரும் தன்னை அறியாது எழுந்து நின்று வணங்கினார். செய்த குற்றத்துக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு கூறப்போகிறீர் என்று கேட்டார் வள்ளலார். அருட்பாவை அறியாத நீதிபதி இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியே தீர்ப்பு என அறிவித்து அருட்பா மருட்பா அல்ல, அருட்பாவே என தீர்ப்பளித்தார். அத்தீர்ப்பை கேட்ட எதிரிகள் அனைவரும் வெட்கி தலைகுனிந்தனர். இதில் குறிப்பிடுவது என்ன எனில், வழக்கு தொடுத்த அனைவருமே வள்ளல் பெருமானவர்கள் வந்தபோது எழுந்து நின்று வணங்கினர். நீதிபதி வெள்ளையராக இருந்தபோதும் அவரும் தன்னை அறியாது தானே எழுந்து நின்று வணங்கினார். நீதிபதி வெள்ளையர் அருட்பாவை அறியாமல் இருப்பினும் நடைபெற்ற நிகழ்ச்சியை கவனித்து தீர்ப்பு அளித்தார். அதாவது அருட்பா மருட்பா அல்ல, அருட்பாவே என. தவிரவும் திருவருட்பாவில் இல்லாதது யாதொன்றும் இல்லை. திருவருட்பாவுடன் எதையும் ஒப்பிடக்கூடாது. ஒப்பிடுவது அறியாமையை குறிக்கும் என்று திருவருட்பாவை படித்தால் உணர்ந்து கொள்ள முடியும்.
திருவருள் முன்னிலையில் தோன்றிய மாயையே ஆதிபகவன் முதற்றே உலகு. அவன் படைத்த ஐம்பூத உலகில் வாழும் ஜீவர்கள் நான் எனது எனும் போதம் அற்று ஜீவதுரியம் கடந்து ஆதி பகவனாய சிவதுரியத்தில் கலப்பதே ஜீவன் முத்தி. ஊழ்வினையை அனுபவித்து ஒழித்து மேலும் ஊழை உண்டு பண்ணும் சஞ்சித ஆகாமிய முயற்சியில் ஈடுபடாத நான் எனது அற்ற நிலையே அந்நிலை. ஆதி பகவனாய ஐம்பூதங்களே உலகு. அதில் வாழும் ஜீவர்களே அவன் படைப்பு. அவன் அறிவித்த வேதமே தோன்றிய உலகறி வேதமும் தோன்றிய வேதமும். காமிய புண்ணியம் செய்து மாயபோகங்களை அனுபவிக்கும் உலக வாழ்வினரையும் விபூதி பெற்ற பொன்னம்பல திருச்சிற்றம்பல மௌனப் பெருவெளி கலப்பு திரையினரையும் செஞ்சுடர்பூ பெற்று ஆதிபகவன் முதற்றே உலகை மாயத்திரையென ஜீவகாருண்யம் செய்து நால்வகை ஒழுக்கத்தால் இரக்கமே உயிராகி முத்தேக சித்தி பெற்று தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அநாதி அனக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழும் சமூக வாழ்வினரையும் ஒப்பிட்டு எல்லாம் ஒன்று என உளரும் உலகீர் உங்களை எவரே திருத்த வல்லார். மாயபோக காமிய புண்ணியன் எங்கே? இவனை மாயத்திரை என்று அகற்றும் ஜீவகாருண்யன் எங்கே? மாயபோக மரண வாழ்வினரும் ஜீவகாருண்ய மரணமிலா பேரின்ப பெருவாழ்வினரும் ஒன்றா? முன்னம் தனிப்பெரும் கருணை தந்த விபூதியால் ஆதிபகவன் முதற்றே உலகில் வாழும் ஜீவர்கள் ஜீவதுரிய பொற்சபை நடம் கண்டு சிவதுரிய பொன்னம்பலம் ஆனார். சிற்றபை நடம் கண்ட ஆன்மா திருச்சிற்றம்பல பராபர மௌனப் பெருவெளி ஆனது. இது தருணம் செஞ்சுடர்பூ பெற்ற ஆன்மா தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நடம் கண்டு குருதுரிய சுத்த சிவதுரியம் கண்டு செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவதுரியம் திகழ்ந்தோங்க நால்வகை ஒழுக்கத்தால் மூப்பினரை இளமை பெறச் செய்து இறந்தவரை உயிர்த்து எழுப்பி ஜீவகாருண்யம் செய்து மாயத்திரையகற்றி முத்தேக சித்தி பெற்று தோன்றிய வேதமெல்லாம் தோன்றாத ஊன்றிய தமிழ்மாமரை எனும் திருவருட்பாவால் அநாதி அனக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ணம். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்
பெரும் ஜோதி.